அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் L2. இந்த வகுப்பில் நம்ம இயல் 8 அறம் தத்துவம் சிந்தனை அப்படின்ற தலைப்பில் உரைநடையான நீதியை நிலைநாட்டிய சிலம்பு அப்படின்ற ஒரு உரைநடை கதையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முன்கதை சுருக்கம். பொருளீட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கார் சிலம்பை கொண்டு தன் கணவன் கள்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறாள். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது. வாயிற்காப்போன். அரசே, அரசே, நம் அரண்மனை வாயிலில் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். பாண்டிய மன்னர். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? வாயிற்காப்போன். கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். பாண்டிய மன்னர். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. இளங்கொடி போன்ற பெண்ணே, அழுத கண்களோடும் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? கண்ணகி. ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யாரென்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி பன்னனை பற்றி நீ அறிவாயாம். பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலிலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிலிட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் அறிவாயா? பாண்டிய மன்னர். பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். கண்ணகி. இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினை உடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான். பாண்டிய மன்னர். ஓ, இப்போது புரிகிறது. நீ அந்த கோவலனின் மனைவியா நீ? கண்ணகி. போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே, நீ செய்தது தகுமா? பாண்டிய மன்னர். பெண்ணே, போதும் நிறுத்து. கள்வனை கொல்வது கொடுங்கோலன்று. அஃது ஏற்புடையதே, அஃது அறநெறியும் ஆகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? கண்ணகி. அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல் என் கணவன் கள்வன் அல்லன். அவனிடமிருந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பன்று. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பாண்டிய மன்னர். பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாயின் அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே? கோவலனிடமிருந்து பெற்ற அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். பாண்டிய மன்னர். பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து பெற்ற சிலம்பு. கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறாள். கண்ணகி.
நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனைக் கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு. இதோ மெய்ப்பிக்கிறேன், இங்கே பார். கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கின்றாள். அதிலிருந்து மாணிக்கக்கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது. பாண்டிய மன்னர், தவறு இழைத்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கள்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருத்தல் தகுமா? இனி எனக்கு வெண்கொற்ற குடை எதற்கு? செங்கோல்தான் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. பாண்டிய மன்னர் தான் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழிச்சொல்லுக்கு அஞ்சி அரியணையிலிருந்து தரை மீது வீழ்ந்து இறந்து படுகிறார். நன்றி.